ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேஸ்லெட் மேக்கிங்கோட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் ப்ரேஸ்லெட் மேக்கிங்க்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே போலவே ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ்க்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம பீட்ஸினுடைய டைப்ஸ் எல்லாமே பார்த்துடலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பீட்ஸ் வந்து கிளாஸ் பீட் தாங்க. கிளாஸ் பீட்லேயே வந்து இது 8 mm பீட்டுங்க. இதில் நிறைய கலர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ப்ரேஸ்லெட் வந்து மேக் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இனிமேல் வரக்கூடிய கிளாஸில் இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நெக்லஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. இதுவுமே பாருங்கள், பார்க்குறதுக்கு கிளாஸ் பீட் போல தாங்க இருக்கும். பட் ஆனால் ஷேப் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த பீட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஜுவல்லரி மேக் பண்ணாலுமே ரொம்பவே சூப்பர் அண்ட் யூனிக்காக இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த பீட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த பீட் வந்து பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இதுவும் வந்து நமக்கு நிறைய ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸில் வந்து கிடைக்குங்க. பீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நிறைய பீட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. இது பாருங்கள், இந்த கலருமே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். பட் ஆனால் இதுவுமே கிளாஸ் பீட் டைப் தான். பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஒரு நெக்லஸ் மேக் பண்ணும்போது பார்க்கவே ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க. நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஜுவல்லரி மேக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. அடுத்தது பாருங்கள், டேப்லெட் பீட் சொல்லுவோங்க. இது வந்து டேப்லெட் ஷேப்பில் இருக்கனால இது வந்து டேப்லெட் பீட் அப்படின்னு சொல்லுவோங்க. இதுவுமே வந்து நமக்கு நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. நம்ம வந்து வாங்கிக்கலாம். நம்ம ப்ரேஸ்லெட் மேக்கிங் மெட்டீரியல்ஸ் எங்கே பர்ச்சேஸ் பண்ணமோ அதே கடையிலே இந்த மெட்டீரியல்ஸுமே நமக்கு கிடைக்குங்க. இது பாருங்கள், இந்த டைப் பீட்ஸ் எல்லாமே நம்ம ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோங்க. உங்களுக்கு வந்து டேப்லெட் பீட் வந்து கிடைக்கல, இது போல தான் கிடைக்கிது அப்படின்னாலும் இதையுமே நம்ம வந்து ஜுவல்லரி மேக்கிங்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பாருங்கள். இது போல் ஒரு பீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே பீட் வந்து கிடச்சிருங்க. நம்ம இதை அப்படியே ஜுவல்லரி மேக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை அப்படின்னா நம்ம மேலே அதை கட் பண்ணாமல் அப்படியே வந்து நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அது நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த டைப் பீட்ஸ் பாருங்கள், இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுலேயுமே வந்து நமக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து அழகாக கிறிஸ்டல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பட் ஆனால் ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. பீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ், வெரைட்டிஸ், சைஸ் அப்படின்னு நிறைய இருக்குங்க. நமக்கு எந்த பீட்ஸ் தேவையோ அப்படின்றத பார்த்து நம்ம வாங்கிக்கலாங்க. பட் ஆனால் நிறைய கலர்ஸ் நிறைய இதில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த பீட் பாருங்கள், இது வந்து 10 mm பீடுங்க. நம்ம கிளாஸ் பீட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது போலயே இது வந்து கொஞ்சம் டபுள் ஷேடில் வந்து வந்திருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த பீட் வந்து. இந்த பீட்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஜுவல்லரி மேக் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டல் பீடுங்க. கிறிஸ்டல் பீட்லேயே இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸுங்க. நமக்கு சின்ன சைஸுமே இருக்குங்க. கிறிஸ்டல் பீட்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குங்க. பெரிய சைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது போல் சின்ன சைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. கிறிஸ்டல் பீட் யூஸ் பண்ணி ஜுவல்லரி மேக் பண்ணோம் அப்படின்னாலே ரொம்பவே சூப்பர் அண்ட் யூனிக்காக இருக்குங்க. ஏன்னா கிறிஸ்டல் பீட் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல்ஸ் வந்து பேர்ல் பீட்னு சொல்லுவோங்க. இந்த பேர்ல் பீட்ஸ்லேயே நிறைய சைஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கலர்ஸுமே நிறைய இருக்குங்க. நமக்கு என்ன கலர்ஸ் தேவையோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து நமக்கு இது போல் கோல்டன் கலர் பீட்ஸுமே நமக்கு வந்து கிடைக்குங்க. கோல்டன் கலர் பீட்ஸ்லேயுமே நிறைய சைஸ் வந்து இருக்குது.
இதுவும் பாருங்கள் ஒரு கோல்டன் கலர் பீட் டைப்பில் தாங்க இருக்குது. பட் ஆனால் இது எல்லாமே சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இதில் டிஃப்ரெண்ட் ஷேப்லேயுமே நமக்கு கிடைக்குங்க. இது எல்லாமுமே நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஜுவல்லரி மேக் பண்ணோம் அப்படின்னாலுமே ரொம்பவே சூப்பர் அண்ட் யூனிக்காக இருக்குங்க. நம்ம மேக் பண்ண ஜுவல்லரிஸ் எல்லாமே இது போல் மெட்டீரியல்ஸுமே நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பார்க்க போகிறது பெண்டன்ட் தாங்க. இந்த பெண்டன்ட் வந்து நமக்கு ஜுவல்லரி மேக்கிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து கோல்டு ஆர் சில்வர் 2 கலர்ஸ்லேயுமே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க. இதுலேயுமே வந்து ஆன்டிக் மாடலும் இருக்குங்க. ஆன்டிக்லேயுமே நமக்கு சில்வர் கோல்டு 2 கலர்லேயுமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. இதுவுமே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. டிசைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. இது போல் டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடையில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது தாங்க தெரியும். இவ்வளோ டிசைன்ஸ் இருக்கா, இவ்வளோ மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்றது எல்லாமே நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து இயரிங்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்காக இயரிங்ஸோட பேஸுங்க. நம்ம கீழே வந்து என்ன கலர்ஸ் வந்து ஜுவல்லரி மேக் பண்ணுறோமோ அந்த கலர்ஸ்க்கான பீட்ஸ் எல்லாமே கீழே கொடுத்து நம்ம அழகாக வந்து அந்த நெக்லஸ்க்கு மேட்சிங்காக இயரிங் வந்து மேக் பண்ணிடலாங்க. இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுலேயுமே வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. பின்னாடி பாருங்கள், இது போல் நமக்கு இயரிங்ஸ் வந்து காதில் மாட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இயரிங்ஸ்க்கு பின்னாடி வந்து நம்ம இது போல் பட்டன் வந்து நமக்கு கிடைக்குங்க. இது நம்ம போட்டு லாக் பண்ணிக்கலாங்க. இது போல் தான், சரிங்களா? நமக்கு சில்வர் கோல்டு 2 கலர்லேயுமே வந்து நமக்கு கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு கோல்டு கலர் வந்து காட்டுறேன் பாருங்கள். இது போல் தாங்க நிறைய டிசைன்ஸில் வந்து நமக்கு கிடைக்குங்க. இயரிங்ஸ் வந்து வாங்கும்போது பெண்டன்ட்டுக்கு மேட்ச் ஆகுமா, கரெக்டாக இருக்குமா, கலர்ஸ் எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கரெக்டாக வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்ஸ்க்கு இடையில வந்து நம்ம யூஸ் பண்ணுவோங்க. இந்த கேப்ஸுமே நிறைய டிசைன்ஸில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. சில்வர் ஆர் கோல்டில் நமக்கு கிடைக்குங்க. நிறைய டிசைன்ஸில் வந்து இந்த கேப்ஸ் வந்து நமக்கு கிடைக்குங்க. இதுவுமே நமக்கு கிராம் கணக்கில் தாங்க கிடைக்கும். இதெல்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸு, அடுத்து பாருங்கள் லீவ்ஸு, இது எல்லாமே நம்ம பீட்ஸ்க்கு இடையில வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இதுவுமே நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்குங்க. சில்வர் கோல்டுன்னு இருக்குது. நிறைய டிசைன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. இதெல்லாம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஸ்பேசர் அப்படின்னு சொல்லுவோங்க. பாருங்கள், மயில் டிசைனில் இருக்குது பாருங்கள். மயில் டிசைன்லேயுமே சில்வர் கோல்டு நமக்கு 2 கலர்லேயுமே வந்து கிடைக்குங்க. நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய டிசைன்ஸில் வந்து நமக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல்ஸ் டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. இதுவுமே பாருங்கள், ஸ்பேசர்னு தான் சொல்லுவோம். இதுவுமே நம்ம வந்து ஜுவல்லரி மேக் பண்ணும்போது, அதாவது ஒரு நெக்லஸ் மேக் பண்ணும்போது இடையில வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பாருங்கள், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்படின்னா இது போல் சாமி, அதாவது கிருஷ்ணர், விநாயகர் அப்படி சாமியோட இது கூட நமக்கு கிடைக்கும். நம்ம அது கூட வாங்கி நம்ம நெக்லஸ் மேக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பாருங்கள், இது வந்து கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோங்க. இது வந்து 3 லேயர், அதாவது 3 இது இருக்குது பார்த்தீங்கன்னா 3 லேயர். இது வந்து 4 ஹோல்ஸ் இருக்கனால 4 லேயர். அது போல் நம்ம லேயர் பை லேயராக ஒரு நெக் செட் செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நமக்கு இது போல் கனெக்டர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியங்க. இதுலேயுமே வந்து சமோசா கனெக்டர்ஸ் இருக்குங்க. பட் ஆனால் அது என்கிட்ட இப்போ இல்லைங்க. இது வந்து கியர் வயருங்க. நம்ம ஒரு ஜுவல்லரி மேக் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இந்த கியர் வயர் தாங்க. இந்த கியர் வயர் வந்து சில்வர் கோல்டு அப்படின்னு நமக்கு 2 கலரில் கிடைக்குங்க. இது ஒரு ரோல் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கனாலே போதுங்க, நீங்கள் நிறைய ஜுவல்லரி வந்து மேக் பண்ணலாங்க. இது வந்து இப்போ நான் காமிச்சிருக்கிறது உங்களுக்கு கேஜ் வயர், சரிங்களா? கேஜ் வயர் வேறு, கியர் வயர் வேறு. கேஜ் வயருக்கும் கியர் வயருக்கும் எப்படி சிஸ்டர் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்குது, எப்படி டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், மேலே கேஜ் வயருக்கு இது போல் சைஸ்லாம் எழுதியிருப்பாங்க. அதே நீங்கள் கியர் வயரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே எந்த ஒரு சைஸுமே எழுதியிருக்க மாட்டாங்க. கியர் வயருக்கு சைஸ் அப்படின்றது கிடையாது, சரிங்களா? கியர் வயரில் வந்து நமக்கு சைஸ் எழுதியிருக்க மாட்டாங்க. கேஜ் வயரில் வந்து நமக்கு சைஸ் எழுதியிருப்பாங்க. இது வச்சே நீங்கள் கியர் வயர், கேஜ் வயர் கண்டுபிடிச்சிடலாங்க. நமக்கு கியர் வயர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா
நமக்கு கியர் லாக் வந்து தேவைப்படுங்க. கோல்டன் கலர் கியர் வயருக்கு கோல்டன் கலர் கியர் லாக் வந்து தேவைப்படுங்க. சில்வர் கலர் கியர் வயருக்கு சில்வர் கலர் கியர் லாக் வந்து நமக்கு தேவைப்படுங்க. என்ன கலர் கியர் வயர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மேட்சிங்காகவே கியர் லாக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கியர் லாக் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியங்க இந்த ஜுவல்லரி மேக்கிங்கில். இது வந்து நமக்கு இது போல் பேக் ரோப் வந்து தேவைப்படுங்க. இது வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு இது போல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பீட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே நமக்கு சில்வர் கோல்டு அப்படின்னு 2 கலர்ஸ்லேயுமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. பட் ஆனால் இதில் இன்னொன்று நம்ம பார்த்து வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது போல் நமக்கு ரோப் மாதிரி இருக்குது, அதாவது கயிறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கயிறு மாதிரி இருக்கிறது தான் நம்ம வாங்கணும். இது போல் கோல்டன் கலர் அல்லது சில்வர் கலரில் ஹூக்ஸ் வச்ச மாதிரி இருக்கும், அது வந்து வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வாங்கினீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து கலர் வந்து ஃபேட் ஆயிரும். அதாவது கலர் போயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி இருக்கும். இதே நீங்கள் கயிறு இருக்கிற மாதிரியே வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து கலர் போகாதுங்க, லைஃப் லாங் வரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மெட்டீரியல் வந்து ஜம்ப்ரிங்க. ஜம்ப்ரிங் வந்து சில்வர் கோல்டு அப்படின்னு நமக்கு 2 கலர்ஸ்லேயுமே நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. இந்த ஜம்ப்ரிங்குமே வந்து நமக்கு ரொம்பவே முக்கியங்க. அதுக்கப்புறம் இது போல் ஐபின் வந்து நமக்கு தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் ஹெட் பின்னும் நமக்கு தேவைப்படுங்க. ஐபின் ஹெட் பின் அப்படின்ற வித்தியாசம் இன்னும் கொஞ்சம் சிலருக்கு வந்து தெரியல, எது ஐபின் எது ஹெட் பின் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஐபின், சரிங்களா. இது போல் ஒரு ஐ ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு ஐ ஷேப்பில் இருக்கனால இது ஐபின், ஓகேங்களா. அது ஒரு ரவுண்டாக இருக்குது இல்லைங்களா, அதனால். இது வந்து ஹெட் பின் அப்படின்னு சொல்லுவோம். மேலே, அதாவது மேலே ஹெட்டில் இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. மேலே இருக்கனால இது ஹெட் பின் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஐபின் அப்படின்னு சொல்லுவோங்க. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதாங்க. அடுத்து நமக்கு இது போல் ஹூக்ஸ் வந்து தேவைப்படுங்க. ஹூக்ஸுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது வந்து பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்குங்க. இந்த ஹூக்ஸ் வந்து ஜுவல்லரி மேக்கிங்க்கு இந்த ஹூக்ஸுமே நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று தாங்க. அதுக்கப்புறம் இது போல் நமக்கு சில்வர் கோல்டில் கிடைக்கக்கூடிய இது போல் ஹூக்ஸுமே நமக்கு தேவைப்படுங்க. இது போக எஸ் ஹூக் அப்படின்னு ஹூக் இருக்குங்க. அந்த ஹூக்ஸுமே நமக்கு ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் நமக்கு ரொம்பவே முக்கியமான மெட்டீரியல்ஸ் டூல்ஸ் தாங்க. டூல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கட்டர், செகண்ட் ஃப்ளாட் நோஸ் பிளேயர், தேர்ட் வந்து ரவுண்ட் நோஸ் பிளேயர், சரிங்களா. அதாவது ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கட்டர், க்ரீன் கலரில் இருக்கிறது ஃப்ளாட் நோஸ் பிளேயர், இதே ப்ளூ கலரில் இருக்கிறது ரவுண்ட் நோஸ் பிளேயர்னு சொல்லுவாங்க. இந்த 3 டூல்ஸுமே நமக்கு ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் நமக்கு இயரிங்ஸ் மேக் பண்ணுறதுக்கு இது போல் 2 டைப் ஹூக்ஸ் வந்து தேவைப்படுங்க. இதுவே நமக்கு சில்வர் கோல்டு 2 கலர்ஸ்லேயுமே நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டோங்க. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கே சிஸ்டர் கிடைக்கும் அப்படின்ட்டு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு பெரிய ஹோல்சேல் கடையில் தாங்க கிடைக்கும். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபேன்சி கடை அங்கே மாதிரி கிடைக்கும்னா கண்டிப்பாக ஒரு குட்டி குட்டி ஃபேன்சி கடைகள்லாம் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஒரு பெரிய ஹோல்சேல் கடைகளில் தான் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதாவது ஆரி ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், டெய்லரிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ப்ரூச் ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய இடத்துல தான் இது போல் ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸுமே நமக்கு சேல் பண்ணுவாங்கங்க. நம்ம அது போல் ஒரு பெரிய ஹோல்சேல் கடையில் தான் இது போல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுங்க. இன்றைக்கி நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஜுவல்லரி மேக் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.